அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தின ஒரு தகவல் எண் 1016. தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 85. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். குரானிலே குறிப்பிடப்பட்ட இறை தூதர்களின் வரலாறுகளிலேயே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான் மிக பெரியது. அது குரானின் அத்தியாயங்களிலே பல பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சூனிகாரர்கள் சத்தியத்தை ஏற்று ஷஹீதுகளானார்கள், உயிர் தியாகிகளானார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில மிகப்பெரிய பாக்கியத்தை, சொர்க்கத்தை வைத்திருக்கின்றார். அற்பமான இவ்வுலக வாழ்க்கை எப்படியும் முடியும், அது இப்படி முடியட்டுமே என்று உறுதியாக அவர்கள் இருந்தார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதோடு அவர்களுடைய மக்களை பார்த்து, அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடிய பனி இஸ்ராயல்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், இன்னும் பொறுமையாகவும் இருங்கள். நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹுக்கே சொந்தம். தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரித்தாக்கி வைத்து விடுகிறான். இறுதி முடிவு இறைவனை பயப்படுபவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினார். ஆக இந்த அளவுக்கு தன்னுடைய கவுமுகள், சமுதாயத்தார் உறுதியாக இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மத்தியிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்த அதே நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நீர் எங்களிடம் வந்த பின்னரும் துன்புறுத்தப்படுகிறோம், இன்னமும் நாங்கள் துன்பத்தில் தான் இருக்கிறோம் என்று கூறினார். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவனை அழித்து உங்களை பூமியில் பின்தொண்டர்களாக்கி வைக்கக்கூடும். நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை அவன் கவனிக்கின்றான், உங்களை சோதிக்கின்றான் என்று சொன்னார்கள். ஆக இவர்களுக்குத்தான் கிழக்கேயும் மேற்கேயும் ஷாம், சிரியா போன்ற அந்த பகுதிகளில இவர்கள் இப்பொழுது துன்பத்திற்காலாகி கொண்டிருக்கும் அந்த நேரத்திலேயே அவர்களுக்கான வளம் கொளிக்கக்கூடிய பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து பிறகு அவர்களுக்கு அதை குறித்தாக்கினான், அவர்களுக்கு அதை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்கினான் என்பதை நாம் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். அப்புறம் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் படிப்பினை பெறுவதற்காக அவன் இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு சகல சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதனால் ஏக இறைவனை மறந்து மூசாவை மறுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுக்கு சில படிப்பினைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக பஞ்சங்களை கொண்டும் கனி வர்க்கங்களில் குறைவை கொண்டும் நாம் பிடித்தோம். விளைச்சல்கள் இல்லாமலும் சரியான பஞ்சங்களும் அவர்களை பீடித்து வரக்கூடிய நிலையிலே அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார். அப்பொழுதும் அவர்கள் வருந்தவில்லை, தருந்தவில்லை. அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால் இது எங்களுக்கு உரியது, எங்களுக்கே உரியது என்று கூறுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டால், பஞ்சம் ஏற்பட்டால், கனி வர்க்கங்கள், தானியங்கள், விளைச்சல்கள் குறைவு ஏற்பட்டால் உடனே அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாலும் வந்த பீடை என்பார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய இந்த துர்பாக்கியம் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்தே வந்துள்ளது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இவ்வளவு துன்பத்திற்கும் பஞ்சத்திற்கும் அவர்கள் ஆளான பிறகும் கூட அதாவது இருமாப்பாக அவர்கள் சொல்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், வகாலு மஹ்மா தஅதினா பிஹி மின் ஆயத்தில்லி தஸஹரனா பிஹா ஃபமா நஹ்னு லக பிமுமினீன். அவர்கள் மூசாவிடம், நேர் எங்களை வசியப்படுத்துவதற்காக எவ்வளவு அத்தாட்சிகளை எங்களிடம் கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உம்மை நம்பக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் முஸ்லிம்களாக மாட்டோம், என்னதான் வந்தாலும் வரட்டும் என்று பார்ப்போமே தவிர நாங்கள் எப்பொழுதும்
உமக்கு வெளிப்பட மாட்டோம், உம்மை நம்ப மாட்டோம் என்று அந்த மக்கள் கூறி வந்தார்கள். அப்படி கூறி வந்தவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் இன்னும் பல அத்தாட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக பல அத்தாட்சிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமும் அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அப்படி என்னென்ன சோதனைக்கு அவர்கள் ஆளானார்கள், எதனெல்லாம் அவர்களை பீடித்தது, பாதித்தது என்பதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.